இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. அக்கா நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லடா போகணும். அப்புறம் இன்னைக்கு இன்னும் கிளம்பாம இருக்க? போகணும்னு சொல்லிட்டு கிளம்பாம இருக்க? இல்ல வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, சரி அதெல்லாம் முடிச்சிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன காலேஜ் போகாம மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லீவ் டைம்ல காலேஜ் போக முடியுமா லூசா நீ? ஆமால உனக்கு லீவ்ல. எனக்கு காலேஜ் லீவான்னு கூட உனக்கு தெரியலல. நீ அந்த அளவுக்கு இருக்க. உன்னோட மைண்ட் இங்கதான் இருக்கான்னு கூட தெரியலக்கா. அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க. சூப்பர்க்கா சூப்பர். அது ஒண்ணும் இல்ல, சின்னதா யோசிச்சுட்டு இருந்தனா அதுதான். நீ என்னைக்குதான் யோசிக்காம இருந்திருக்க சொல்லு பாப்போம். எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கேன்டா சொல்ற. அப்படி எதை பத்தி தான்க்கா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்குன்னு சொல்றல, வா உனக்கு இருக்கு. என்ன ஒரு திமிர் இருந்தா எனக்கு எதுக்குன்னு சொல்ற நீ? நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அத பத்தி சொன்னாலும் நீ திட்டுவ. எதுக்கு? அதுக்குன்னு சொல்லாம இருப்பியா? நீ யார பத்தி யோசிச்சுட்டு இருக்க? உன் சித்தப்பாவை பத்தியா? அதான் உனக்கே தெரியுதுல. என்னக்கா அவரை பத்தி உனக்கு என்னக்கா யோசனை? அவரை பத்தி யோசிக்காம இருக்கவே மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி யோசிச்சுட்டு தான் இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. சரி அவரை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்காது சொல்லு. அது வேணா விடு. அவர் ஏதாவது பண்ணுவார் விடு. அவருக்கு வர வேலை இல்லாம எதையாவது நம்மள பண்ணணும்னு பண்ணிட்டு இருப்பாரு. அதான் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. என்னக்கா என்ன பண்ணாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்ல, நேத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சித்தப்பா வந்தாரு. ஆமா நேத்துல இருந்து நீ டல்லா இருக்காது, என்னாச்சு சொல்லு. எப்போதும் போல பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கும் நீ சோகமா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. எப்போதும் உன்னை திட்டுவாரு, நீ வேலைக்கு போக கூடாது அப்படி இப்படின்னு வாரு. இதுதான் எப்போதும் பண்ணுவாரு. இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருக்கியே. ஏதாவது பேசினாராக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. அக்கா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அவர் ஏதோ பத்தி பேசியிருக்காரு, அதனால நீ இவ்வளவு இதா இருக்க. சித்தி சொன்னாங்க நேத்துல இருந்து நீ சாப்பிடலன்னு. இது காலையில சாப்பாட்டுக்கு வாய் எடுத்து வச்சியா, அப்பவே சித்தப்பா வந்துட்டாராம். அதனால நீ எந்திரிச்சு போயிட்டியா? என்ன பேசுவாரு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுக்கா அவர் என்னதான் பேசினாரு? எதுவும் பேசாமலாம் இருந்திருக்க மாட்டாரு, ஏதாவது திட்டிருப்பாரு. ஆனா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காரு. நீ சாப்பாட்டுல உட்காந்துட்டேன்னா எந்திரிக்கவே மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டவே மாட்டேன். நேத்து எனக்கு ஃபீவர், அதனால சாப்பிட முடியல, அவ்வளவுதான். சரி வீட்ல சாப்பிடல, எதுக்கு அங்கேயும் சாப்பிடல? பார்லர் போயிருக்க, அங்கேயும் நீ சாப்பிடல, உண்மையை சொல்லிருக்கா? யார் அவ சொன்னால? ஆமா நான் கேட்டேன். நைட்டும் நீ சாப்பாடு வேணான்ட்ட. அதான் நைட்டு கால் பண்ணி கேட்டேன். அக்கா தான் சொன்னாங்க. அவ சும்மாவே இருக்க மாட்டாளா? அக்கா எனக்கு தெரியாது, நீ மரியாதையா சொல்லுக்கா. அதான் எதுவும் இல்லைங்கிறேனே. என்னக்கா இல்ல? எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்லுக்கா. எதுவும் இல்லாம இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லக்கா. ஏதாவது கண்டிப்பா இருக்கணும். இருக்கிறனால தான் நீ இவ்வளவு சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னைக்குமே சாப்பாட்டு மேல கோவமா இருக்க மாட்டேன். இன்னைக்கு சாப்பாட்டு மேலேயே கோவமா இருக்கேன்னு ஏதோ இருந்திருக்கு. இப்போ உன்னால சொல்ல முடியுமா முடியாதாக்கா? நான் தான் சொல்றேன், நீ ஒன்னும் சும்மா அவ்வளவுதான், விடு. நேற்று ஃபீவர்னால எனக்கு அவ்வளவே பசிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் சொல்றதுல நான் காதுல வாங்கிக்கல. ஆனா நீ அவர் சொல்றது காதுல வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஆனா பெருசா ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுதுக்கா. அத நீ சொல்லவும் மாட்டல. நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறக்கா, விடுக்கா. ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் உன்கிட்ட வந்து சொல்றேன். அப்போ உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட நீ சொல்லணும்லக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொல்றேன் நீ எதுவுமே இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன? என்னக்கா எதுவுமே இல்ல? எனக்கு புரியல. எல்லாமே நீ இவ்ளோ அமைதியா இருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. சாப்பாடு மேல இன்னைக்கு கோவம் காட்ட மாட்டேன், சாப்பிடுவேன்ட்ட. ஆனா இன்னைக்கு நீ சாப்பிடாம இருக்க. சொல்லுக்கா சித்தப்பா என்ன சொன்னாரு? இப்போ சொல்ற, அவரு எதுவுமே சொல்லல. தேவையில்லாம நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. ஆமா நான் தானே யோசிச்சுட்டு இருக்கேன், போக்கா. நீ என்கிட்ட சொல்லவே வேணாம், போ. அந்த ஆபீஸ் ஓனர் இருக்கார்ல, தெரியும்ல உனக்கு? ஆமா. அவர் உன்னை பார்க்க வராததுக்கு சாரின்னு சொன்னாரு. சாரி சொன்னாரா? அவன்கிட்ட நேர்ல வந்தா? இல்ல அவர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தா. அப்போ அவர் ஆபீஸ் நீ போயிருந்த எதுக்கு? ஒரு ஒர்க்காக அங்க போயிருந்த, அவ்வளவுதான். நீ எதுக்குக்கா அவங்க கூட எல்லாம் பேசுற? பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே? பாத்தியா நீ அவங்க கூட பேசியிருக்க தானே? விட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி பேசியிருக்கல. அப்படி இல்ல, பேசணும்னா பேசல. அங்க ஒர்க்குக்கு போயிருந்தா அவர் உன்
அவகிட்ட சாரி கேட்டாரு. என்கிட்ட அவர் எதுக்கு சாரி கேட்கணும்? எனக்கு புரியலக்கா. ஏங்கா அவங்க கிட்ட எல்லாம் பேசாதக்கா. எனக்கு அவங்க கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கலக்கா. நீ அவங்க கிட்ட எல்லாம் பேசாதக்கா. சரி, எதுக்கு சாரி சொன்னாரு அதுக்கு சொல்லு பதிலா. என்கிட்ட எதுக்கு அவர் சாரி கேட்கணும்? என்கிட்ட சொன்னது உன்னை பார்க்க வராததுக்காக சாரின்னு சொன்னார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க ஏதோ பார்க்கணும் அப்படி ஏதாவது சொன்னீங்களா எனக்கு தெரியல. என்கிட்ட சொன்னது அவ்வளவுதான்ப்பா. உன்கிட்ட சாரி கேட்க சொன்னாரு, நான் கேட்டுட்டேன். என்ன எதுக்கு முதல்ல அவர் பார்க்க வரணும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவு துரோகம் பண்ற சித்தப்பாவே நம்ம கூட வச்சிருக்கோம். உன்னை பார்க்கணும்னு நினைக்கிற அவங்கள திட்டுற பத்தியா நீ? அக்கா போதும்க்கா, நம்பி நான் ஏமாந்தது போதும்க்கா. திரும்பி அண்ணங்கிற பாசத்தை கொடுத்துட்டு ஏமாறதுக்கு நான் விருப்பமே இல்லக்கா. தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதக்கா. அவங்க அவ்வளோ நல்லவங்களோ கிடையாதுக்கா. விடுக்கா. சரி விடு நான் எதுவும் பேசல, விடு. இனிமே அவங்க கூட பேசாத. சரி, நான் பேசல, விடு. இனி பேசி பாருக்கா உனக்கு இருக்கு. இந்த தங்கச்சி சொன்னதை நான் கேட்காம இருப்பேன். நான் கேட்கிறேன். தங்கச்சி சொல்றது முழுசா கேட்டேன் போதுமா? என் தங்கச்சி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ சொல்றது கேட்காம இருப்பேன். ஐ லவ் யூ அக்கா. எனக்கு இன்னொரு அம்மாவே நீதான்க்கா. அம்மா எல்லாத்தையும் எனக்கு பாத்துக்கிற. எனக்கு நீ மட்டும் போதும்க்கா. வேற யாரும் எனக்கு வேணாம். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. வீட்ல எதுவும் பத்திரமாரி யார் எது பேசினாலும் காதுல வாங்காத. முக்கியமா அவ ஏதாவது உங்ககிட்ட கத்திட்டு இருப்பா. நீயோ அவகிட்ட பேசாத. உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட். சரியா? நான் வரதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு ஏதாவது இருந்தானா உனக்கு அவ்வளவுதான். பாத்துக்கோ. சரிக்கா, நான் சண்டை போடல. ஆனா அவ ரொம்ப திமிரா பேசினா நான் பேசதான் செய்வேன். அவ பாட்டுக்கு பேசிட்டு நீ இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கு போதும். லீவ் அப்ப கூட நீ வெளியில உட்கார வைக்க மாட்டேல. நீ மட்டும் போய் அந்த ரூம்ல உட்கார்ந்துக்கோ. சரி, நீ போய் உட்கார இருந்தா போய் உட்காரு. ஆனா நீ அவகிட்ட எதுவும் பேசிக்காத. அவகிட்ட சண்டைலாம் எதுவும் போடாத. அவ ஏதாவது பேசினா சண்டை போடணும்னே வருவா. அது மட்டும் இல்ல, சித்தப்பாவையும் கூட்டிட்டு வருவா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதுவும் அவகிட்ட பேசிக்க. நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கியா, வெளில போய் உட்காரியா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அவ ஜாட மாடியா ஏதாவது கண்டிப்பா பேசுவா. அதை கூட நீ காதுல வாங்கிக்காத. உடனே அவங்க அப்பா சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துருவா. சரிக்கா, அவகிட்ட எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இவ்ளோ அட்வைஸ் எதுக்குக்கா? அடுத்து எனக்கு பண்ண மாதிரி உனக்கும் பண்ணிடக்கூடாதுல்ல. எனக்கு புரியலையே. உனக்கு என்ன பண்ணாங்க? அவங்க டார்ச்சர் தானே. அது எனக்கும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது உனக்கு சொன்னா புரியாது, விடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லலன்னா அக்கா கிட்ட சொல்லு. சரியாக்கா? உனக்கு இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அப்புறம் என்னக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் சித்தப்பாலாம் எதுவும் என்ன சொல்லல. சரியா? நீடா அப்படி பேசிட்டு இருக்க, புரிஞ்சுச்சா? அவர் பேசினதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார மாட்டேன். சரியா? நீ என்ன எதுன்னு பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரிக்கா. நீ பார்த்து போக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சித்தி சாப்பாடு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்து உட்காரு. சரியா? அப்படியே வந்து படுத்து தூங்குறேன்னு தூங்கிடாத. கஷ்டப்பட்டு உன்னை இப்பதான் எழுப்பி விட்ட. திரும்பி படுத்து தூங்கணும்னே நீ தூங்குவ. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். திரும்பி இழுத்து போட்டு தூக்கிட்டு இருந்த இப்பவே அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் பாரு, வெளியில உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கு. சரியா? ஐயே, இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க. இப்பதானடி எந்திரிச்ச. நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு என்னக்கா பேசுற நீ? சரி, நீ என்னமோ பண்ண, நான் வரேன். சரிக்கா. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அத்தை. உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு? என்னை பாராட்டுனீங்களா, அதுக்காக அத்தை. பாராட்டினதுக்கெல்லாமா? ஆமா அத்தை. சமைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நன்றி எல்லாம் ஒண்ணும் வேணாமா. சரி அத்தை, நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, போதும் அத்தை. ஆமா, எங்க சாம் சொல்றியா? அவர் சாப்பிட்டு உள்ளார போனார் அத்தை. சாப்பிட்டு உள்ளார போயிருக்கானா? அவங்க ரெண்டு பேத்தையும் வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொன்னனே. அத்தை, ஆமா, போயிட்டு வர சொன்னீங்க. நான் தான் இப்ப வேணான்னு சொன்னேன் அத்தை. ஏமா, என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. ஆபீஸ் போயிட்டு வந்திருப்பாரு, டயர்டா இருக்கும்ல, அதனாலதான் அத்தை வேணான்னு சொன்னேன். சண்டே இப்படி நாங்க போய்க்கிறோம் அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி பிடிக்காமலாம் இல்ல அத்தை. அவர் டயர்டா இருக்குன்னு சொன்னாரா, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொன்னேன் அத்தை. நானும் வேற பொட்டிக்கு போகணுமா, டைம் ஆயிடுச்சு அத்தை. அஜய் வெளியில வெயிட் பண்றா, பிக்கப் பண்ண. அப்படியே போயிட்டு வந்துடுற அத்தை. சரிடா, பத்திரமா போயிட்டு வா. எங்க தம்பி உள்ளார வரலையா? அத்தை, டைம் ஆயிடுச்சுல அத்தை. வேணும் வரல, வந்திருப்பான். வந்த உடனே ஏறி போயிருவத்த. சரிடா, தம்பிய வர சொன்னா உள்ளார வர சொல்லு. எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே எனக்கு காஃபி குடிச்சிட்டு போயிடுறான். சரி அத்தை, கண்டிப்பா வர சொல்றேன். வீட்டுக்கு போயிருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? அத்தை, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அத்தை. சரி, அப்புறம் என்ன, சாம் கிட்ட சொல்லி அங்க போய் தங்கலாம்ல. என்னத்தை துரத்தி விட பாக்குறீங்க போல? ஏமா, அப்படியே இல்ல, துரத்தி விட எல்லாம் பாக்கல. அப்புறம் என்னத்தை அங்க போய் தங்க சொல்றீங்க?
அது ஒன்றும் இல்லடா, சாமுக்கு அங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க தான் அங்க வரலன்னு சொல்லிட்டோம். சரி பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் அங்க போய் இருக்கலாம்ல. அப்ப உங்க சாமுக்கு அங்க இருக்க ரொம்ப பிடிக்குமா அத்தை? ஆமாண்டா, அவனுக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும். வேலையை முடிச்சுட்டு லேட்டா வரும்போது இந்த வீட்டுல கதவை தட்ட மாட்டான். ஏன்னா நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம்ல மாத்திரை போட்டுட்டு, அங்க போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில வருவான். அவன் சொன்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல தான் இருப்பேன்னு. நான் தான் அத்தை வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொன்னியா? ஏமா என்னமாச்சு? அவனுக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்குமா. ஏன் அத்தை அந்த வீணா சாமுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது அது வந்துமா, என்னாச்சு அத்தை? அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவ்வளவுதான். அங்கதான் நிலா அவன் பொண்டாட்டி. அத்தை ஐயோ பாரும்மா, வாயில ஏதோ வந்துருச்சுன்னு வளரிட்டேன். அது ஒன்றும் இல்லை, நீ சாம் நிலா எல்லாரும் அந்த வீட்டில் இருப்பீங்கன்னு ஆசைப்பட்டான். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாயை திறந்து எங்ககிட்டயோ யார்கிட்டயோ சொல்ல மாட்டான். என்கிட்டயோ சாமோட அப்பா கிட்டயோ வாயை திறக்க மாட்டான் அந்த வீட்டில் போய் தங்கலான்னு. ஏன்னா எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குமா, அம்மா அப்பா கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைப்பான். அதுதான் அங்கே போலையான்னு கேட்டு. சாமுக்கு அந்த வீணா ரொம்ப பிடிக்குமா அத்தை? அவனுக்கு அந்த வீட்டில் அவன் பொண்டாட்டியெல்லாம் சந்தோஷமா வாழுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். சரி விடுமா, நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, பிடிக்காம போவேன விடு. சாம் தானே அவனுக்கு இங்க இருந்தே பழகிருச்சு, விடு. சரி அத்தை. அவன் வாயை திறந்து எது சொன்னா நல்லா இருக்குன்னு சாப்பாடு. உங்க பிள்ளை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே சொல்லிட்டாரு அத்தை. அப்ப சரிம்மா, இப்படிதான் இருக்கணும். அத்தை உண்மையாலுமே சாமுக்கு அந்த வீணா ரொம்ப பிடிக்குமா? அந்த சொன்னேனேம்மா, அவனுக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா எங்கனால அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அது இல்லாம அங்க கடைக்கு எது போகணும்னா ரொம்ப தூரம் இல்ல. ஒரு மாதிரி வீடு சுத்தி வீடெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த விஷயத்துல அந்த வீட்டுல தங்க வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கோமா. சரி அதான் நீ வந்துட்டல, அதுக்கப்புறம் போய் தங்கலான்னு அவன் யோசிச்சான். அப்ப கூட நான் சொல்லல அங்க போய் தங்குறேன்னு. சாம் தான் சொன்ன. சாம் அவன் வயலதான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு அங்க போகட்டுமாமான்னு கேட்டான். என்னமோ அவனுக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும். சரி அத்தை நான் வரேன். சரிம்மா, அவன்கிட்ட வேணா போய் கேட்டு பாரு. அவன் இப்போ கூட வாயை திறக்க அடுத்தவங்களுக்கு பிடிக்காம அது செய்யவும் மாட்டான். அவ்வளவு தூரத்துல வேணான்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோமா, அதுக்கப்புறம் அது பேச்சே எடுக்க மாட்டான். ஏன்னா எங்க மனசு கஷ்டப்படுத்திட கூடாதுல்ல, அதுக்காகனே அவன் பேச்சு எடுக்க மாட்டான். சரி இப்ப ஆசையா கேட்டான், அதான் உனக்கு பிடிக்கல பிடிக்காத விஷயத்த செய்ய வேணாமா. இங்கே எல்லாத்துக்கூடயும் ஒரு சரியா. சரி அத்தை நான் வரேன் அத்தை. இங்க பாருங்க அத்தை, போய் தூங்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. சரிம்மா. நான் போட்டுமா அத்தை? ஆண்டா போ, அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசு. ஆபீஸ் போறானா இல்ல வீட்டுலதான் இருக்கானா, வீட்டுல இருந்தானா கூட்டிட்டு போயிட்டு வா. இப்படி எல்லாம் விட்டுற கூடாதுமா, சரியா? சரி அத்தை நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஓய் என்னாச்சு, நீ பாட்டுக்கு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்ச, என்னாச்சு? பொட்டிக்ல இருந்து ஏதாவது ஒர்க்கா? ஒரு 3 days அங்க தங்குற மாதிரி ஏதாதா? அதுக்கு கூட இவ்ளோ பெருசு எதுக்கு, இவ்ளோ இது எதுக்கு? அதுல எதுக்கு என் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக்கப் பண்ணி வச்சிருக்க? போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க. நம்ம எங்க போறோம்? சாம் ஒரு நிமிஷம் கீழே வரியா? எதுக்குடா, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, உன்னை திட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல சாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சாம். பேசலாம், ஆனா பிரச்சனை எதுவும் இல்லையே. ஐயோ பிரச்சனைலாம் எதுவும் இல்லடா, சும்மா பேசணும்னு தோணுச்சு பேசணும் அவ்வளவுதான். மத்தபடி பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. சரி ஓகே, இரு வரேன். வா சாம். இப்போ கேக்குற எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ உன் அம்மா வீட்டுக்கு ஏதாவது போறியா? அம்மா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு சாம்? இல்ல இவ்ளோ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியா, அதான் கேட்டேன். என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? ஐயோ நீ எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கடா, ஏன்டா? சொன்னது சைக்கிள வந்து உட்காருவா. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாம். ஏன்? இல்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சல, அதான் பயமா இருக்கு. ஐயோ சாம், உன்னை விட்டு எல்லாம் போயிட மாட்டேன்டா. ஏன்டா இப்படி யோசிக்கிற? இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? எங்கடா, அம்மா வீட்டுக்கா? அம்மா வீட்டுக்கு இல்ல சாம். அப்புறம் எங்கடா போறோம்? அதுவா உனக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் சாம், அங்கதான் நம்ம இனி இருக்க போறோம். எங்கடா சொல்ற? ரூமை சேஞ்ச் பண்ண போறியா? நீ வேற அந்த ரூம் வேணும்னு கேட்டிருந்தியா, அந்த ரூம் சேஞ்ச் பண்ணலான்னு ஐடியாவா? இந்த ரூமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாம், அந்த ரூம்ல வேணாம். இது வேற விஷயம் சாம். வேற விஷயமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு பயமா தான் இருக்கு. ஹே சர்ப்ரைஸ்னு சொல்ற, அப்புறம் பயமா இருக்குன்னு சொல்ற பத்தியா? பயப்படாத, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பயந்து பயந்து பேசாத சாம். எங்க போனாலும் உன் கூட தான் வருவேன், தனியால நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? அதுக்காக சும்மா உட்காந்து வெட்டியா யோசிச்சுட்டு இருக்காது. அத்தை என்கிட்ட பேசினாங்க. அம்மாவா? அம்மா என்ன பேசினாங்க? அதை வச்சுதான் சாம் நான் அந்த முடிவு எடுத்தேன். அம்மா என்ன பேசினாங்க? இந்த முடிவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல சாம். பிரச்சனையா இருந்தா உன்கிட்ட எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியும். அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், கவலைப்படாத, சரியா? சும்மா சும்மா எத்தனை டைம்டா நீ கவலைப்படாதன்னு நான் சொல்லுவேன். நானே சொல்றேன் எதுவும் இல்லன்னு, ஆனா நீ பாத்தியா அதை நம்புறியா? என்ன நம்புடா தயவு செஞ்சு. சரி உன்னை நம்புறேன். இப்ப எங்க போறோம்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சாம், நம்ம நேத்து போய் ஒரு வீட்டை பாத்துட்டு வந்தோம்ல, ஆமா நம்ம வீடு. அங்க போலாமா சாம்? எதுக்கு? நீதான் வேணான்ட்டியே. இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டுல. அம்மா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா உன்ன? ஐயோ அம்மால எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல சாம். அம்மா சில விஷயங்களை பேசினாங்க, அதை வச்சு நான் சொல்றேன் சாம். உனக்கு அந்த வின்னர் ரொம்ப பிடிக்குமா சாம்? அங்க வாழணும்னு உனக்கு ஆசையா சாம்?
அதுதான்டா நான் சொல்றேன், எனக்கும் அந்த வீடுனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத்தையே போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாங்கல்ல, போலாம் சாம். இப்பவே இந்த செகண்டே போலாம் சாம். இப்பவா? இன்னொரு 2 நாள் ஆகட்டுமே. ஆஹா, எனக்கு இப்பவே கூட்டிட்டு போகணும். இப்பவே இந்த செகண்டே நீ கூட்டிட்டு போகணும். எனக்கு நீ இப்பவே கூட்டிட்டு போயே ஆகணும் சாம். என்னை கூட்டிட்டு போறியா சாம்? நீ சொன்னதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போகாம இருப்பேன். நான் கூட்டிட்டு போறேன். போலாம் சாம். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடையச் செய்.